டிவிஎஸ் ஆர்பிட்டர் வெர்சஸ் பஜாஜ் செட்டாக். ஒரே சார்ஜில் 158 கிலோமீட்டர் மைலேஜ். பட்ஜெட் இவி ஸ்கூட்டரில் எது பெஸ்ட் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்திய இருசக்கர மின்சார சந்தை எப்போதும் இல்லாத வகையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்தித்து வருகிறது. நேற்று வரை ஸ்டார்ட் அப் பிராண்டுகளின் ஆதிக்கம் செலுத்திய இந்த துறையில் இப்போது உள்நாட்டு ஆட்டோமொபைல் ஜாம்பவான்கள் தங்களின் அதிநவீன ஆயுதங்களுடன் களத்தில் குதித்துள்ளனர். ஒருபுறம் புதிய டிவிஎஸ் ஆர்பிட்டர் இதன் எளிமையான வடிவமைப்பு, ஏரோடைனமிக்ஸ் பாடி, புதுமையான மாடலுடன் பட்ஜெட் இவி பிரிவை அசைக்க வந்துள்ளது. மறுபுறம் புதிய பிரீமியம் மெட்டல் பாடியுடன் ஆடம்பரமான தோற்றத்துடன் மறையறை செய்யப்பட்ட ஆல் டைம் கிளாசிக் பஜாஜ் சிட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துள்ளது. இந்த இரண்டு ஜாம்பவான்களின் தினசரி பயணத்திற்கு எது சரியாக பொருந்தும் என்பது தற்போது வெளியாகியுள்ளது. வடிவமைப்பை பொறுத்தவரை இந்த இரண்டு ஈவிகளும் முற்றிலும் மாறுபட்ட போக்குகளை கொண்டுள்ளன. பஜாஜ் சித்தக் அதன் மெக்கானிக் ரெட்ரோ நேர்த்தியான தோற்றத்தை அப்படியே தக்கவைத்துள்ளது. இதன் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால் இதன் காற்று எதிர்ப்பு குறைந்து வரம்பில் கிட்டத்தட்ட 10% மேம்பாடு காணப்படுகிறது. டிவிஎஸ் ஆர்பிட்டரில் 34 லிட்டர் பெரிய அண்டர் சீட் ஃபுட் ஸ்பேஸ் கிடைக்கிறது. இதில் ஒரே நேரத்தில் 2 ஹெல்மெட்டுகள் அல்லது உங்களின் லேப்டாப் பை அலுவலக பொருட்கள் மிக எளிதாக வைக்கலாம். மேலும் முன்புறத்தில் ஒரு திறந்த அணுக்கல் பெட்டி, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வசதி உள்ளது. சேத்தக்கில் 35 லிட்டர் சேமிப்பு கிடைத்தாலும் உட்புற வடிவமைப்பில் ஆர்பிட்டர் பயன்பாடு ரீதியாக சற்று அதிக நடைமுறைக்கு உகந்ததாக தோன்றுகிறது. சேத்தக்கிலும் புதிய பிரீமியம் க்ளோவ் பாக்ஸ் இருந்தாலும் ஆர்பிட்டரின் நீண்ட தட்டையான இருக்கை ஓட்டுநர் மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கு அதிக இடத்தை வழங்குகிறது. இந்த இரண்டு பிராண்டுகளும் வெவ்வேறு பேட்டரி விருப்பங்கள் வெவ்வேறு வாடிக்கையாளர்களை தங்களை குறிவிக்கின்றன. ஆர்பிட்டர் V1இல் 1.8 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி உள்ளது. இது ஒரு முறை சார்ஜ் செய்தால் 86 கிலோமீட்டர் சான்றளிக்கப்பட்ட வரம்பை வழங்குகிறது. இது வெறும் 2 மணி நேரம் 20 நிமிடங்களில் 80% சார்ஜ் ஆகிறது. ஆர்பிட்டர் V2இல் 3.1 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு முறை சார்ஜ் செய்தால் 158 கிலோமீட்டர் சான்றளிக்கப்பட்ட வரம்பை வழங்குகிறது. நீண்ட தூரம் பயணம் செய்வர்களுக்கு இது சிறந்த தேர்வாகும். இதன் அதிகபட்ச வேகம் 68 கிலோமீட்டர் ஆகும். பஜாஜ் சேத்தக் பொதுவாக 2.5 கிலோவாட் முதல் 3 கிலோவாட் பேட்டரி திறனுடன் வருகிறது. இதன் என்ட்ரி லெவல் C2501 வேரியன்ட் 113 கிலோமீட்டர் வரம்பை வழங்குகிறது. அதே சமயம் உயர் வேரியண்ட்டுகள் 131 கிலோமீட்டர் வரை ஓட்டும் வரம்பை வழங்குகின்றன. சேத்தக்கின் அதிகபட்ச வேகம் 70 கிலோமீட்டராக உள்ளது. பட்ஜெட் உணர்வுள்ள இந்திய சந்தையில் டிவிஎஸ் ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக விளையாடியுள்ளது என்று சொல்லலாம். புதிய திட்டம் மூலம் பேட்டரி விலையை தவிர்த்து ஸ்கூட்டர் பாடிக்கு மட்டும் 50,000 செலுத்தி வாங்கலாம். பேட்டரிக்காக மாதாந்திர சந்தா திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். அதனால் ஆரம்ப கொள்முதல் சுமை பெருமளவு குறைகிறது. பேட்டரி வாரண்டி பொறுப்பு முழுமையாக நிறுவனத்தையே சாரும். ஒருவேளை பேட்டரியுடன் சேர்த்து முழுமையாக முன்பணமாக வாங்க விரும்பினால் ஆர்பிட்டர் விலை 84,000 முதல் 1,14,000 வரை இருக்கும். பஜாஜ் சேதக் எந்த சந்தாவும் இல்லாமல் பாரம்பரிய முறையில் விற்கப்படுகிறது. இதன் விலை வேரியண்ட்டுகள் பொறுத்து 1,11,000 முதல் 1,47,000 வரை இருக்கும். ஆரம்ப முதலீடு சற்று அதிகமாக இருந்தாலும் எந்த மாதாந்திர சந்தா டென்ஷனும் இல்லாமல் மெட்டல் பாடியுடன் வாழ்நாள் முழுவதும் நம்பகத்தன்மையை சேர்ந்தே வழங்குகிறது.